இப்போ இந்த தொகுதி பங்கீடே வச்சுக்கோமே, அதிமுகவில் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு 27 இடம் சொல்லியிருக்காங்க, அன்புமணிக்கு 18 இடம், தினகரனுக்கு 11 இடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பிஜேபி வந்து முதல்ல 60 இடம் அப்படிங்கிற ஒரு பேச்சு நிலவுன விஷயத்துக்கு இப்போ ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறார் எடப்பாடினாலும், 27 இடம்ன்றது இன்னைக்கு சின்னதாக தெரியலாம், அது எதிர்காலத்தில் அது எவ்வளோ பெரிய விளைவை ஏற்படுத்தும். இந்த 27 இடத்துல அவங்க வந்து முழுமையாக வெற்றி அடைஞ்சிட்டாங்க பிஜேபி அப்படின்னா, இதை வச்சு அடுத்தடுத்த எலெக்ஷன் அப்போ இன்னும் அதிகமான இடங்கள் கேட்கறதுக்கோ இல்லை தனிச்சு நின்று தன்னுடைய பெரும்பான்மையை தெளிவுபடுத்துறதுக்கோ மக்களுக்கு இது ஒரு பெரிய பாலமா மஞ்சிராதா இன்னைக்கு கொடுத்துருக்கிற இந்த சீட்டு கணக்கு? நீங்கள் சொல்வது முற்றிலும் உண்மை. 27 60ல் வந்து 27 தான் கொடுத்துருக்காரு எடப்பாடி பழனிசாமின்னு சொன்னால், முதல்ல சொன்னாங்க இவர் விலை போய்விட்டார், இவர் அடிமையாகிவிட்டார், டெல்லியின் கையாளாகிவிட்டார்னு. அதெல்லாம் இல்லைன்னு அவர் நிரூபிச்சிட்டார். வெறும் 27 தான். ஏன்னா அந்த நாள்லேயே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்க்கு 25 கொடுப்பாங்க திமுகவினர், அது மாதிரி. ஆனால் 27 வெற்றி பெறுவார்கள் என்று நீங்கள் வந்து போடுற கணக்கு பெரிய கணக்கு. அது நிச்சயமாக அது நடக்காது, உங்களுக்கே தெரியும். அது காரணம் வந்து எல்லா தொகுதியிலையும் அவங்க பரவலை. கன்னியாகுமரி மாவட்டம், கோவை போன்ற பகுதிகளில் மட்டும்தான் இவங்க வலுவாக இருக்கிறாங்க. ஒரு 5 இருக்கைகள் வென்றெடுக்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே ரொம்ப கஷ்டம்தான். ரெண்டாவது, வருங்காலத்தை பற்றி சொல்லுகிறீங்க இல்லையா, இது அவங்களோட ஆசையை தூண்டி விட்டு அடுத்த சட்டமன்ற தேர்தலிலே 30 அல்லது 40 சீட்டெல்லாம் கேட்டாங்கன்னா என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னால் இது வாய்ப்பு இருக்குது. காரணம், ஆளும் கட்சியாக அஸ்ஸாமில் இருந்த அசாம் கண பரிஷத் அவர்கள் வந்து ஒரு உச்சகட்டத்தில் இருக்கும்போது இவங்க அவங்களோட போய் மெல்ல வந்து உறவு கொண்டாங்க காங்கிரஸை எதிர்த்து. அப்போ அசாம் கண பரிஷத் இவங்களை வளர விட்டுட்டாங்க. இன்றைக்கு இவர்கள் ஆட்சியாளர்கள் ஆகிவிட்டால் அவங்க செல்லா காசு ஆகிட்டாங்க. யார்? அசாம் கண பரிஷத். அது மாதிரி அளவுக்கு ஆகலைன்னாலும் இது நாளைக்கு ஒரு கூட்டு மந்திரி சபை அளவுக்கு வரலாம். எந்த காலத்திலும் பிஜேபி வந்து தனிச்சு ஆட்சி அமைக்க முடியாது. ஆனால் கூட்டு மந்திரி சபைங்கிறதே ஒரு பெரிய அவமானம் தான்.